இங்க தண்ணி குடிக்காத, ஆத்துக்குள்ள முதல இருக்குது, வேற பக்கம் போய்க்கோ. என்ன முதல்ல இருக்குதா? நல்ல வேலை தங்கச்சி, நீ சொன்னதுனால என் உசுறு பொழைச்சுது. உன் புள்ள குட்டிகளாம் நல்லா இருக்கட்டும். இப்படி தண்ணி குடிக்க வர மத்த விலங்குகளையும் எச்சரிக்கை சொல்லி காப்பாத்துச்சு குரங்கு. இதனால ரொம்பவே ஆத்திரப்பட்ட முதல்ல குரங்கு கொல்றதுக்கான சமயம் கிடைக்கிறதுக்கு காத்துட்டு இருந்துச்சு. 2 நாள் கழிச்சு தண்ணி குடிக்க நரி அங்க வந்துச்சு. நரியண்ணா போவாத, ஆத்துக்குள்ள முதல இருக்குது. முதல்ல இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல தங்கச்சி. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, பொய் சொல்லாத. ஐயோ ஆத்தாடி, எம்மா மேரி முதல்ல. அடே சின்ன தம்பி, என்னை பார்த்து பயப்படாத. எனக்கு எதிரி அந்த குரங்கு பொண்ணு தான். நான் சொல்றபடி நீ நடந்துக்கிட்டா எப்போ வேணாலும் இங்க வந்து தண்ணி குடிச்சுக்கலாம். நிஜமாதான் சொல்றியா? என்ன செய்யணும்னு சொல்லு. என்கிட்ட பாசமா இருக்கிற மாதிரி தினமும் வந்து நடிச்சு பழகு. இதை பார்த்து கொஞ்ச நாள்லயே அந்த குரங்கு பொண்ணு வரும். அதுக்கப்புறம் அதை கைமா பண்ற வேலையை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா டபுள் ஓகே. இப்போ என்ன, அந்த குரங்க போனா நம்ப வைக்கணும், அவ்வளோதானே. உன் முதுகுல நான் ஏறிக்கிறேன். அக்கறைக்கு இக்கறைக்கு 2-3 தடவை கூட்டிட்டு கொண்டு வந்து விடு. இதை குரங்கு பார்த்து நம்புச்சுன்னா தானா உங்களிடம் சிக்கிக்கும். சபாஸ்ல பையா, அருமையா யோசனை சொல்லியிருக்க. மலமலன்னு வந்து முதுகுல ஏறிக்க. நரியண்ணா, என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. நீங்க அந்த கரைக்கு போயிட்டு திரும்பவும் பத்திரமா உயிரோட வந்துட்டீங்களே, எப்படி இது சாத்தியமாச்சு? அந்த கொலகார முதலிக்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சீங்க? தங்கச்சி, நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு. அது கொலகார முதல்ல, பாசக்கார ஜீவன். அன்புக்காக ஏங்குது. செத்து போன மீன் மட்டும்தான் சாப்பிட்டு உயிர் வாழுது. சந்தேகமா இருந்தா நாளைக்கு நீ எங்கூட வா, 2 பேரும் போய் முதல சவாரி பண்ணிட்டு திரும்ப வந்துடலாம். எனக்கு இன்னும் நம்பிக்கை வரல. ஒரு வாரம் போட்டும் பார்க்கலாம். இன்னைக்கு நானும் உன் கூட வரட்டுமா நரியண்ணா? இப்பதான் உனக்கு நம்பிக்கை வந்துச்சா? இதுக்காக தானே காத்துட்டு இருந்தேன். முதலைய சம்மதிக்க கருதி என் பொறுப்பு. நீ உடனே கிளம்பு. முதுகுல ஏத்தி சவாரி செய்யறதுக்கு முதல்ல என்னை ஏத்துக்குமானா? எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத தங்கச்சி, நான் இருக்கல்ல. அந்த முதலையோட மூஞ்ச பார்த்தா உனக்கே பரிதாபமா இருக்கும். அவ்வளோ அப்பாவியது. அடடே, என்னைக்கும் வராத புது விருந்தாளியை கூட்டிட்டு வந்திருக்க. நரிப்பையா, ரொம்ப தேங்க்ஸ்பா. 2 பேரும் என் முதுகுல உட்காந்துக்குங்க. அக்கறையில நிறைய பழங்கள் இருக்குது. சாப்பிட்டுட்டு மெதுவா வாங்க. வெயிட் பண்றேன். முதலியண்ணா, என் மேல ரொம்ப கோவமா இருப்பீங்கன்னு நினைச்சேன்.
அது தப்புன்னு இப்போ உணர்ந்துக்கிட்டேன். சாரிண்ணா. என்னை இப்போவாவது புரிஞ்சுக்கிட்டியே, அதுவே போதும் தங்கச்சி. நம்மளை பாசத்தோட இணைச்சு வச்ச நரிக்குத்தான் நன்றி சொல்லணும். நாளைக்கும் வாங்க, சவாரி ஏற்றுக்கிட்டு அக்கறைக்கு கூட்டிட்டு போறேன். நாளைக்கு என் அக்கா பொண்ணு வர்றா. எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ற விஷயம் நடக்குது. அதனால என்னால் வர முடியாது. நீ வராம எப்படி நான் மட்டும் தனியா போவேன்? ஃபர்ஸ்ட் உனக்கு திருமண நிச்சயத்துக்கு வாழ்த்து சொல்றேன். மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். விழா முடிஞ்சதும் வந்து கூப்பிடு. இது மாதிரி 2 பேரும் சேர்ந்தே முதலி அண்ணா கிட்ட சவாரி போலாம். நடு தம்பி, உனக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆக போகுதா? ரொம்ப சந்தோஷம்டா பையா. பிரமாதமான வாழ்த்துக்கள். இந்த குரங்கு தங்கச்சிக்கு இன்னும் என் மேல முழுசா நம்பிக்கை வரல போல இருக்குது. விசேஷத்தை முடிச்சுட்டு வா, நாம வளர்த்தும் போல அக்கறைக்கு சவாரி போகலாம். தங்கச்சி, நிகழ்ச்சி முடிய எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது. அது வரைக்கும் நீயும் உன் குடும்பமும் பசியோட இருப்பீங்களா? முதல்ல நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டாரு. என் பேச்சை நம்பு, தைரியமா போ. என்னண்ணா இப்படி சொல்லிட்டீங்க? இன்னும் நம்பாம இருப்பனா? முதல்ல அண்ணா மேல உக்காந்துக்கிட்டு ஒரு தடவை சவாரி செஞ்சப்பவே அதனோட நல்ல குணம் தெரிஞ்சிருச்சு. சரி, நாளைக்கும் போறேன். நீங்க நல்லபடியா நிச்சயதார்த்த விழாவை முடிச்சிட்டு வாங்க. அட 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 அட, இன்னைக்கு என் எதிரியை வீழ்த்த சந்தோஷம் நிறைவேற போகுது. இதுக்கு தானே இத்தனை நாள நரியோட சேர்ந்து நாடக வேஷம் போட்டேன். வாசமா மாட்டிக்கிட்டேன். முதலியண்ணா, என்னண்ணா திடீர்னு வில்லத்தனமா டயலாக் பேசிட்டு சிரிக்கிறியே? எனக்கு ஒண்ணுமே புரியல. அட முட்டாள் குரங்கு பொண்ணே, உன்னை கொல்றதுக்காக தான் நானும் நரி பையனும் திட்டம் போட்டோம். அதுல வசமா என்கிட்ட நீ சிக்கிட்ட. நான் எந்த தப்பும் பண்ணலையே. எதுக்காக நீ என்ன கொல்லணும்? என்னது, நீ எந்த தப்பும் பண்ணலையா? கோபேக் போய் நினைச்சு பாரு. இந்த ஆத்துல தண்ணி குடிக்கிறதுக்காக பல விதமான மிருகங்கள் வருது. அதையெல்லாம் தடுத்து வேற பக்கம் போய் தண்ணி குடிக்க சொல்ற. அதுங்களும் தப்பிச்சு போயிருது. எனக்கும் பல வகையான மிருகங்களை சாப்பிடணும்னு ஆசை இருக்காதா? நான் கேஸ் எடுத்து போச்சு. அடடா, இது தெரியாம ஆபத்துல சிக்கிட்டனே. எப்படியாவது சமாளிக்கணும். பயப்படாம சிரிக்கிற மாதிரி நடிக்க வேண்டியதுதான். நீ செத்து போறத நினைச்சு சிரிக்கிறியா? நல்லா சிரி. இதுதான் உன்னோட கடைசி சிரிப்பு. அட முட்டாள் முதலியே, என்னோட உயிரை பத்தி கவலைப்படல. ஆனா உன்னோட அறியாமை நினைச்சாதான் சிரிப்பு சிரிப்பா வருது. என்னையா முட்டாளுங்கிற? பின்ன என்னவா? நானும் என் தம்பி ஒன்னா தானே மரத்துல இருக்கிறோம். அடிக்கடி பாக்குறியே, இது உனக்கு தெரியாதா? இப்ப நீ என்ன கொன்னுட்டினா அவன் வந்து கேள்வி கேட்பானே, அதுக்கு என்ன பதில் சொல்லுவ? ஆமா ஆமா, உனக்கு ஒரு தம்பி இருக்கானுல்ல? ஆட, அத மறந்தே போயிட்டேன். சரி, அதனால என்ன? அவன் வந்து கேட்டானா, அக்கறைக்கு போன அக்கா திரும்பி வரலன்னு பொய் சொல்லி போறேன். அட அடி முட்டாளே, தினமும் நான் அவன் மேல உக்காந்துக்கிட்டு போறதையும் வரதையும் என் தம்பி பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறான். நீ சொல்றத அவன் நம்புவானா? அப்படியே நம்பினாலும் எனக்கு அப்புறம் அவன் இங்க தண்ணி குடிக்க வர விலங்குக்கெல்லாம் எச்சரிக்கை கொடுக்க மாட்டானா? ஆமாமா, கொடுப்பான் கொடுப்பான். இப்ப நான் என்னதான் பண்றது? சீக்கிரமா சொல்லி தொலை. உன்னை உசுரோட விட போறதில்ல. உசுருக்கு நான் பயப்பில்ல. ஆனா நான் சொல்றத பொறுமையா கேளு. என்னை திரும்பவும் கொண்டு போய் கரையிலே விடு. என் தம்பியை கூட்டிட்டு வரேன். 2 பேரையும் சுமந்துக்கிட்டு இப்படி நடு ஆத்துல வச்சு ஸ்வாகா பண்ணிக்க. அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டப்படிக்கு ஜாலியா பல வெரைட்டிஸா சாப்பிடு. நீ சொல்றது சரிதான், ஆனா உன்னை எப்படி நம்புறது? அறிவு கெட்ட முதலியே, உன்ன மாதிரி எல்லாம் எனக்கு நடிக்க தெரியாது. நம்புனா 2 உசுறு, நம்பலினா 1 உசுறு. 1 வேணுமா 2 வேணுமா? 2 தான் வேணும். உன்னை நம்பி திரும்பவும் கரையில கொண்டு போய் விடுறேன்.
என்ன ரொம்ப நேரம் காக்க வைக்காம சீக்கிரமா உன் தம்பியை கூட்டிட்டு வந்துரு. முதலேனா டே முட்டா பாயல, இனிமேலும் தம்பி நானு வருவோம்னு நினைச்சிட்டு காத்துக்கிட்டு இருக்காத. நம்ப வச்சு என்ன கொல்ல பாத்தியே, புத்தி இருந்தாதான்டா தப்பிக்க முடியும். நீயும் நிறைய நம்பிக்கை துரோகிங்க. என் தம்பி பக்கத்து காட்டுக்கு போய் 10 நாள் ஆச்சு. என்னை ஏமாத்திட்டு இல்ல, எப்படியும் ஒரு நாள் சிக்காமலா போயிருவ. ஐ ஆம் வெயிட்டிங். நான் மட்டும் இல்ல, இங்க நீ இருக்கிற வரைக்கும் எந்த மிருகங்களுமே சிக்காது. அதுங்களுக்கு சிக்னல் கொடுத்து காப்பாத்திருவேன். அந்த டப்பா மூஞ்சி தலைய நரியோட சேர்ந்துக்கிட்டு வேற ஆத்து பக்கம் போயிரு, அதுதான் உனக்கு நல்லது. இனிமே இங்க இருப்பதுல சுவையான மிருக உணவுகள் கிடைக்காதுன்னு நினைச்சு வேற இடம் பார்த்து ஆத்துக்குள்ள நீந்தி போச்சு முதல்ல.